அப்படியே மக்கள்கிட்ட கூப்பிட்டு இந்த சீசனபிள் ஃப்ரூட்ஸ்லாம் சொல்லுவாங்கடா, இதெல்லாம் வாங்கி கொடுத்து உடம்பை தேத்தணும். ஆனால் இப்போ தேத்துறோமா, இருக்கா இல்லையா, பிள்ளைகள் எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பு தேர மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படுற ஆட்கடா என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டோம். மலமலன்னு சொல்லியிருக்கிறாங்க, நீங்களும் பாருங்க. இப்போ இந்த குளோபலைசேஷன்ல வாழ்றதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. என்ன ரீசன்னா, ப்ராப்பரா ஒரு ஹியூமனுக்கு ஃபுட்டு போறது கிடையாது. இப்போ உள்ள பீஸா பர்கர்லாம் இருக்குது, அது திடீர்னு 30 வயசுல 25 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருது, சுகர் வருது. இந்த எண்ணெய் பலகாரம் இது மாதிரி ஐட்டம் தான், இது உடம்புக்கு ரொம்ப கேடு. இப்போ உள்ள பீப்புள் எல்லாருமே ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்காங்க. எதனாலனா ஆர்டிஃபிஷியல் ஃபுட்ஸ், கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால. சீசனல் ஃபுட்ஸ் நிறையா கொடுக்கும்போது சுகர் லெவலுங்கிற அந்த இதை கம்மி பண்ணலாம். நம்ம அன்றைக்கு இயற்கை உணவு சாப்பிட்டவங்களாம் நல்ல ஆரோக்கியத்தோட 90 வயசு 100 வயசு வரலாம் வாழ்ந்தாங்க. இன்றைக்கு இருக்கவங்களாம் 60 வயசுக்கு மேலே இருப்பதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் சிறுதானியங்களும் கிடைக்கிறதில்ல, அந்தந்த பருவநிலையில் கிடைக்கிற காய்கறிகளையும் சாப்பிட்றதில்ல யாரும். இப்போ இயற்கை பழங்கள்னு வர்றதில்லை. எல்லாமே மரபணு மாற்றப்பட்ட விதைகளாக இருக்குது, அதுக்குண்டான பழங்களாக இருக்குது. காய்கறிகள் கூட அப்படி தான் கிடைக்கிது. தர்பூசணிலாம் வந்து சீசனில் சாப்பிட்டா நல்லா இருக்குது, அன்சீசனில் சாப்பிட்டோம்னா ரொம்ப அழுகி போய் மருந்து வச்சு பழக்கிற மாதிரி வருது. ஒரு காலத்தில் காடுகளில் அந்தந்த சீசனில் நொனாப்பழம், ஆனாப்பழம், ஈச்சம்பழம், வெளாம்பழம் போன்ற பழ வகைகள் காட்டில் கிடக்கும். மக்கள் தானாக பிச்சு குழந்தைகள் பெரியோர்கள் உண்ணுவார்கள். அப்போது நோய்வாய் கிடையாது. இயற்கையாக கிடைக்கிற நாவப்பழங்களையோ சூரப்பழங்கள்லையோ இருக்கிற சத்துக்கள் அதிகம். அதை சாப்பிட்றதால குழந்தைகள் உடல் வலிமையாக இருக்கும். நம்ம நிலக்கடலை சாப்பிடுவோம், குச்சிக்கிழங்கு, பனங்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, நிறைய கிழங்கு இருக்கு. அதெல்லாம் தான் அப்போ ஸ்நாக்ஸ், அதெல்லாம் இப்போ இருக்கிறதே இல்லை. பனிக்காலத்தில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய், பரங்கிக்காய் அந்த மாதிரி விளையும். பனிக்காலத்தில் யாருமே அதிகமாக தண்ணி குடிக்க மாட்டாங்க. அப்போ நீர் சத்து உள்ள உணவு அப்போ அதிகமாக விளையும். அதை பயன்படுத்தணும்னு சொல்லி இயற்கை நமக்கு சொல்லாமல் சொல்லுது. அவங்க ருசியை மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர ஆரோக்கியத்தை பார்க்குத. இது எடுத்து சொல்ல வேண்டியது யாரோட கடமைனா பெற்றோரோட கடமை. வகுப்புல ஆசிரியர்களும் சொல்லி தரணும்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் சாப்பிட்டா நல்லது தான். ஆனால் ஒரு சிலவங்க சாப்பிடாதனால உடம்புல இதெல்லாம் பாதிப்பு ஆகுதுங்க.